ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அறியப்படாத தீர்க்கதரிசியின் குடும்பம். 2 ராஜாக்கள் 4:1 சொல்கிறது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். இங்கே ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பத்தை பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசியின் பெயர் நமக்கு தெரியவில்லை. தீர்க்கதரிசியின் மனைவி, பிள்ளைகளுடைய பெயர் என்ன என்பதும் தெரியவில்லை. அந்த குடும்பம் அறியப்படாத குடும்பமாய் இருந்தாலும் கர்த்தர் அங்கே அற்புதம் செய்தார். இந்த தீர்க்கதரிசியின் மனைவி தன் கணவனை பற்றி, உமது அடியானாகிய என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சாட்சி சொன்னாள். அந்த தீர்க்கதரிசியின் மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தில் கடன் தொல்லை வாட்டி வதைத்தது. மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளும் அனாதைகளாக நிற்க வேண்டிய வேதனையான சூழ்நிலை ஏற்பட்டது. கர்த்தர் அவர்களை கைவிட்டு விடவில்லை. கர்த்தர் அந்த கடனை தீர்க்கும்படி ஒரு புதிய வழியை உண்டாக்கினார். காரணம், அந்த குடும்பத்தின் தலைவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். தேவப்பிள்ளைகளே, உங்களில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். கர்த்தர் என்னை காண்கிறார், அவருடைய பார்வையிலே நான் உத்தமமாய் விளங்க வேண்டும் என்று தீர்மானியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை 128ஆம் சங்கீதம் விவரித்து சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 128ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். வேதம் சொல்லுகிறது, 115ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களில், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருக்கு பயந்த ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை எங்கும் பார்க்கவே முடியாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்ற முற்பிதாக்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்ததினால் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முற்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யோபு 28:28, நீதிமொழிகள் 1:7 இவைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். தியானத்தின் துவக்கத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியின் மனைவிடத்திலே எலிசா, நீ உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அவைகளில் உன்னிடம் இருக்கும் எண்ணெயை வார்த்துவை என்றார். அவள் ஊற்ற ஊற்ற அமுத சுரவி போல எண்ணெய் பெருகிக் கொண்டே வந்தது. இனி வார்க்கக்கூடிய காலி பாத்திரங்கள் இல்லை என்று சொன்னபோதுதான் அந்த எண்ணெய் நின்றது. பெரும் அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்தார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பற்றாக்குறை நீங்கும்படி அற்புதம் செய்வார். உங்களுடைய கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை, உங்களுடைய பானையில் மாவு தீர்ந்து போவதும் இல்லை. இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 26 மற்றும் 27ஆம் அதிகாரங்கள், மாலை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடவுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.